பழங்குடி மக்கள், பறையர், தேவேந்திரர், இந்த 3 வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்களுக்கு என்ன இருக்க? 18 விழுக்காடு தான் இருக்கு. இவன் அதிகார வலிமையற்றவன், இவன் குரலற்றவன், அரசியல் வலிமையற்றவன், இவன் எதிர்த்து போராட மாட்டான். போராடுகிறவர்களும் போராடுகிற முன்னிற்கிற தலைவர் பெருமக்களையும் உடன் வைத்து கூட்டணி என்ற பெயரில் குறவழியை நெறித்து என்னுடைய தட்டில் இருந்து 3 பருக்கை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நானே நெளிஞ்ச தட்டுல 10 பருக்கை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல 3 எடுத்து கொடுத்துட்டேன். இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த இடப்பகிர்வை நாங்கள் எதிர்க்கல, ஏற்கிறோம். ஆனால் என்னிடத்தில் இருந்து எடுத்து கொடுத்ததை நாங்கள் ஏற்கல, எதிர்க்கிறோம். இதை புரிந்து கொள்ளணும். அருந்ததியே சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். நாங்க என்னமோ உங்க உரிமைக்கு எதிராக நிற்கிறோம் இல்ல, அப்படி நிக்கிறோம் நீங்க என்ன கூடாது, அது தவறு. ஆதாரம் காட்டணும்ல. அதனால இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா படிக்கிறேன் பாருங்க. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கிய போது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் போட்டியிடக்கூடாது என்று வரையறை செய்த அரசு. அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடோ 3 விழுக்காடுனா 3.5 3.5 இருந்துடணும் என்று வரையறை செய்த தமிழ்நாடு அரசு அருந்ததியர்களுக்கு மட்டும் 3% போக மீதமுள்ள 15%த்திலும் போட்டியிடலாம். எப்படி இருக்குது? அந்த 3% கொடுத்தாச்சு, 3 விழுக்காடு கொடுத்தாச்சு. அதுபோக மிச்சம் இருக்கிற 15லையும் போட்டியிடலாம். அந்த போட்டியிடும் போது அருந்ததிய மக்களுக்கு முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ். இத நல்லா என் தம்பி தங்கையில் கவனிச்சுக்கணும். முன்னுரிமை மாநகராட்சி நிர்வாகம். அதுல பாரா 1933 இடத்துல 3 விழுக்காடு வைத்திருக்கிற அருந்ததிய மக்களுக்கு 252 இடம்டா. வேலை வாய்ப்புல இத புறம் படிச்சா அவனுக்கு தலை சுத்து. அதனால இந்த இடத்தை மட்டும் சொல்றேன். 252 இடம். 15 மீதி 15 விழுக்காடு வச்சிருக்கிற பறையர், தேவேந்திரர், பழங்குடி மக்களுக்கு 212 இடம்டா. 15 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு 212, 3 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு 252. இது சமூக நீதி அல்ல, கொடிய அநீதி என்றுதான் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் கத்திக்கொண்டிருக்கிறோம். இதை நல்லா விளங்கி